நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதை தாண்டா நான் இத்தனை நாளா எதிர்பார்த்தேன். தேவையான நேரத்துல தேவையான சமயத்துல நம்ம விஜய்க்கு வச்சாங்க பாத்தி ஆப்பு. இதுதான் சொல்றதுங்க. எப்ப பார்த்தாலும் நமக்கு நம்பின்னு இருக்கவங்க நமக்கு எப்ப பார்த்தாலும் உண்மையா இருக்கவங்கள பார்த்தா நமக்கு தப்பா தான் தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம மல்லியை பார்த்தா நம்ம விஜய்க்கு தப்பா தான் படுது. அதனால விஜய் மல்லியை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. ஆனா இப்பதான் நம்ம ராஜேஸ்வரியோட சுயரூபம் நம்ம விஜய்க்கு தெரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி ஃபோன் பேசினிருக்கா. எப்படியோ வக்கீல் சார் நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. இப்போ அந்த மல்லி வீட்டை விட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். இந்த சொத்தை மொத்தமாக என் பேருக்கு மாற்றணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எந்தெந்த விதத்தில் என் தம்பி அடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இது பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி ஷேர் பார்ட்னர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் பேசிட்டேன். நான் இந்த கம்பெனியோட மொத்த பொறுப்பும் நான் ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் இந்த கம்பெனியில் நான் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், இல்லைனா பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆளுக்கு 10 லட்சம் கமிஷனும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதை விஜய் கிட்டே சொல்லிடுறாங்க. விஜய் தான் வாண்டடாக போகிறாரு. போயிட்டு சரி ஓகே இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு, நம்ம கம்பெனியை ஃபஸ்ட்டு திரும்ப க்ரோத் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே பார்ட்னர்ஷிப் கிட்ட போய் பேசுகிறாங்க. இல்லை கௌதம், நீங்கள் இந்த கம்பெனியை ரன் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக 99% எங்களால் ஒத்துக்க முடியாது. அந்த 1% வேணா அதுவும் வாய்ப்பில்லை. இருந்தாலும் எல்லாரும் சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு கடமைக்கு தான் சொன்னேன். சரியா வேணா உங்கள் வீட்டில் வேற யாராவது உங்கள் மனைவி இல்லது உங்கள் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனைவின்ற மாதிரி யோசிச்சாரு. ஐயோ மல்லியை வேற வீட்டை விட்டு துரத்திட்டோம் இல்லையா, இருந்திருந்தா இழிச்சு வசி இதுக்கான யூஸ் பண்ணிருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாரு. என்ன விஜய் சார் எப்போ பார்த்தாலும் நம்ம மல்லியை தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணு டிஷ்யூ பேப்பரை மாதிரி தூக்கி போட்டுனே இருக்கீங்க. இது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். இதை நான் சொன்னாலும் உங்களுக்கு ஏற்றுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் என் பக்கங்கிற கடமை நம்ம சொல்லி தான் ஆகணும். இதை சொல்ல மாட்டா எல்லாருக்கும் பிரச்சனை. அது போல தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. உடனே நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கான்னு சொன்னதும் அட்டா இந்த மக்காக்குறாங்களே அக்கா அவங்களே விட்டுறலாமே, அவங்களே இந்த கம்பெனி ரன் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசும்போது மொத்த பொறுப்பு கம்பெனி எல்லாமே உங்கள் அக்கா பேரில் தான் இருக்கணும். அப்போ தான் நாங்கள் இதை நம்பி செய்ய முடியும். கடைசியில் நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு உங்கள் தான் எல்லாம் ப்ராப்பர்ட்டி, அது மட்டும் இல்லாமல் கம்பெனி எல்லாமே உங்கள் தான் சொல்லிட்டு ஷேரிங் எல்லாம் வந்துட்டா நாங்கள் என்ன பண்ணிட்டோம். உங்கள் அக்கா இருந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க மேலே இது பண்ணுவோம், ஏன்னா அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. நீங்கள் ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப ஓவராக பண்ணிட்டீங்க, அதனால் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இதுக்கப்புறம் என்ன யோசிக்கலாம், எதனா ஒன்று புது விதமாக திங்க் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனி ஷேர் பார்ட்னர்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் ஓப்பனாக பேசுகிறாங்க. ஓப்பனாக பேசுறது ரொம்பவே நல்ல விஷயங்க. ஏன்னா பின்னாடி ஒரு விதம் முன்னாடி ஒரு விதம் பேசினா எதுவுமே சரிப்பட்டு வராது. ஒரே அடியாக ஓப்பன் டாக் அவ்வளோதான், இதுதான்பா விஷயம், இதுதான் மேட்ரு, இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம், இருந்தால் ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் மைண்டோட பேசுகிறாங்க. பார்த்தியா, இதுதான் பிடிச்சிக்கிறதுலேயும் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப பின்னாடி எதனா ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு தான் இதை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்கள பற்றி எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அவங்க சரியான கேப் மாதிரி நம்பர் 1 கேப் மாதிரி. அவங்களால திருத்தவே முடியாது. எதுக்குடா அவங்களால வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம்னு சொல்லிட்டு புரியலைங்க. எப்படியாவது அந்த சொத்தை அடித்து பிடிச்சி அடுத்த லெவலில் கூட்டின்னு போகணும், அடுத்து இவங்க சாம்ராஜ்யமே இல்லாமல் பண்ணணும், ராஜேஸ்வரி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சின்னு இருக்காங்க. நம்ம ரஞ்சிதம் அதுக்கு மேலே கொடி கட்டுன்னு இருக்காங்க. ராஜேஸ்வரி நீ மல்லியை துரத்துறதுனா உனக்கு சப்போர்ட், இப்போ மல்லியை நீ துரத்திட்ட, இதுக்கப்புறம் என் சப்போர்ட் மொத்தமே விஜய் சாருக்கு தான் இருக்கும். விஜய் கிட்ட நான் சொல்லவும் போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் உயிருக்கு மேலே நான் விஜய் தான் நினச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனையெல்லாம் வந்துன்னு இருக்குது. இது மொத்தமே ஒரு பக்கம் சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் போயின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எப்படியாலும் இன்வால்வ் ஆக போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். நம்ம விஜய் கிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் அக்கு வேற ஆணி வேற பிச்சு வச்சிடுறாங்க நம்ம ரஞ்சிதம். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை எல்லாமே சொல்லி ஆகணும். இதுக்கு மேலே உண்மை எல்லாமே நம்ம மூடி வைக்க முடியாது. ஏன்னா உண்மை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மூடி வைக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆபத்து நம்ம விஜய் மாமாவுக்கு தான். அதனால உண்மையெல்லாம் சொல்லி விஜய் மாமாவை ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மாமா கிட்ட போறாங்க. போயிட்டு என்ன ரஞ்சிதோ ஒரு மாதிரியா இருக்க, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணுமாமா, அதுக்கான டைம் ஸ்பெண்ட் எங்க கூட பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். கண்டிப்பாக இதில் என்ன இருக்கு, என் கூட வாழ்க்கையில் எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி போட்டு தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஐயோ நீ யூஸ் பண்ணி மற்றவங்கள தூக்கி போட்டேன்னு சொல்ல, ஆனால் நீ ஏமாந்தன் மட்டும் சொல்லாதியா, என் வாயிலெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க. என்னங்க பண்ணுறது, இருக்கிற ரியாலிட்டி அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சுச்சுவேஷன் வந்து யோசிச்சு பார்க்குறாரு. அக்காவை ஒரு பக்கம் அவமானப்படுத்துறாங்க, இந்த வீட்டில் எல்லாரையும் பிரித்து தனியாகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு புரிதல், தவறான ஒரு எண்ணம் நம்ம விஜய் மனசுக்குள்ளே நுழைஞ்சிருச்சுங்க. இந்த எண்ணத்தை நம்ம என்ன இருந்தாலும் போக்க முடியாது. எதாக இருந்தாலும் புருஷன் முன்னாடி தனியாக உட்காந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டோட பேசினா மட்டும்தான் ஒரு புரிதல் வரும். இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வாழ்க்கையில்
வாழ்க்கையில் ஒரு புரிதலே வராதுங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இந்த வாழ்க்கை ஒரு பக்கம் ரன் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து ரஞ்சிதா என்னதான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ராஜேஸ்வரியா மல்லி சொன்ன மாதிரி ராஜேஸ்வரியாக பண்ணது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அந்த சமயத்தில் நம்ம ரஞ்சிதை யோசிக்கிறாங்க. இப்போ மல்லிக்கு நம்ம பேசுறது ஆதரவாக தானே இருக்கு. மல்லிக்கு ஆதரவாக பேசினா அடுத்த செகண்டே மல்லி பண்ணது சரிதான் சொல்லிட்டு மல்லியை கூட்டினத்துக்கு போயிடுவார் விஜய். அப்போ நம்மளுக்கு தானே நம்ம தள்ளையே நான் மண்ணு வழியில் போட்ட மாதிரி வரும். ரஞ்சிதமும் ஒரு பக்கம் பேசுங்க தான் ராஜேஸ்வரியும் கேட்குறாங்க. உடனே பார்க்கணுமே அந்த மல்லி ரொம்பவே கெட்டவங்க. எப்போ பார்த்தாலும் ரஞ்சிதம்மா மேலே பழி போட்டுனே இருக்காங்க. எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு பிடிக்கவே இல்லை அவங்களோட பிஹேவியர் எதுவுமே. நீங்கள் எப்படியே வீட்டை விட்டு அனுப்புனதே நல்லது. திரும்ப அது கூட்டின்னு வந்துட போகிறீங்க. அந்த வீட்டை எப்படி பிரிக்கணும், எப்படி ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்க அந்த மல்லி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி வார்த்தையில ஒரு பக்கம் அள்ளி விட்டுறாங்க. எதுக்குடா அந்த பொய், எதுக்குடா அந்த பொய்யிலே இப்படி வாழ்றாங்க, பொய் சொல்றதுனால எதனா வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வரப்போறதில்ல. அவங்களோட இஷ்டம். நம்ம ரஞ்சிதம் ஒரே சந்தோஷம். ராஜேஸ்வரி பார்க்கணுமே, அடடா இவன் என்னடா நம்மளுக்கு எதிராக இவ்வளோ அழகாக சப்போர்ட் பண்ணுறான், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.